consider the following set of processes that arrive at 0 which with the length of CPU burst time given in milliseconds. So கீழே வந்து consider the following set of processes that arrive at time 0. இந்த arrival time 0 ன்னு கொடுத்திருக்காங்க with the length of CPU burst time given in milliseconds. ஓகேவா, CPU burst time வந்து millisecondsல கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட வந்து milliseconds. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த சம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரைவல் டைம் வந்து அவனே கொடுத்துருவான். ஸோ அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம இந்த டேர்ன் அரவுண்ட் டைம்லாம் கால்குலேட் பண்ணுவோம். இதே வந்து இந்த மாதிரி சம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அரைவல் டைம் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து டேர்ன் அரவுண்ட் டைம்லாம் கால்குலேட் பண்ண மாட்டோம். டேரக்டா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் milliseconds? ஏன்னா எல்லா ப்ராசஸுமே வந்து 0ன்ற டைம்ல தான் வந்து அரைவ் ஆகிருக்கும். நம்ம இந்த டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்ற கான்செப்டே உள்ள வராது. We use FCFS and shortest job first scheduling algorithm. What is the average waiting time and waiting time மட்டும் தான் கேட்டிருக்காங்க. Average waiting time. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் கேன் சார்ட் வரையணும் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FCFSக்கு அப்புறம் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டுக்கு கேன் சார்ட் ஃபார் FCFS ப்ராசஸ் 1 உள்ள வருது. FCFSனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இந்த இடத்துல ப்ரீஎம்ஷனே நடக்காது. ஃபர்ஸ்ட் 0ல டைம் வருது. ப்ராசஸ் P1ன்ற ப்ராசஸ் உள்ள வருது. 4 millisecondsக்கு கம்ப்ளீட் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் P2ன்ற ப்ராசஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து அது 7, அதோட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 4 + 7 11. P2ன்ற ப்ராசஸ் 11 millisecondsக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் P3 வருது. P3 அதோட பர்ஸ்ட் டைம் 2. ஸோ 11 + 2 13 millisecondsக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் என்னது? P1ஓட கம்ப்ளீஷன் டைம் என்னது? 4. இந்த இடத்துல 4 எடுத்துக்கிறோம். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கம்ப்ளீஷன் டைம் கிடையாது, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா P1ன்ற ப்ராசஸ் வெயிட் பண்ணவே இல்லை, யாருக்குமே வெயிட் பண்ணவே இல்லை, கரெக்டாக உள்ள வந்துருச்சு. இப்போ 0 ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட் P2ன்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லா ப்ராசஸுமே வந்து 0ன்ற டைமுக்கு அரைவ் ஆயிடுச்சு. 0ன்ற டைம் அரைவ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் P2 எத்தனை milliseconds வெயிட் பண்ணுது? ப்ராசஸ் P1 கம்ப்ளீட் பண்றது முடிய வெயிட் பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் P1 வந்து 4th millisecondsல கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதனால ப்ராசஸ் P2 வந்து 4 milliseconds அதுக்கு CPU கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் P3 பார்த்தீங்கன்னா 11 milliseconds வெயிட் பண்ணுச்சு. ஸோ 0 இது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அப்படின்னா வந்து மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்கு. அதனால ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். 0 + 4 + 11 4 + 11 15 15/3 வந்து 5. ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 5. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அதனால கண்டிப்பா SJFSக்கு நீங்க கால்குலேட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ கேன் சார்ட் ஃபார் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம். ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா இதுல எதோட பர்ஸ்ட் டைம் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா P3 எல்லாமே அரைவல் டைம் வந்து 0. அதனால நமக்கு அந்த டைம்லயே பர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதோட அரைவல் டைம் வந்து 0, பர்ஸ்ட் டைம் வந்து 2. இதுதான் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் ஜாப். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம P3 ஷெட்யூல் பண்றோம். 0ல இருந்து P3யோட பர்ஸ்ட் டைம் 2. அதனால 2 millisecondsக்கு அப்புறம் P3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4. அதனால P1 அசைன் பண்றோம். P1 அதோட பர்ஸ்ட் டைம் 4. ஸோ 2 + 4 6. 6th millisecondsல P1 கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் P3 வந்து 6 + 7 13. P2 வந்து 13th millisecondsல கம்ப்ளீட் ஆயிருது. வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா P3 யாருக்குமே வெயிட் பண்ணவே இல்லை, டேரக்டா 0th செகண்டுக்குள்ளேயே வந்து CPU கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் P1 வந்து 2 milliseconds வெயிட் பண்ணுச்சு. P2 வந்து 6 milliseconds வெயிட் பண்ணுச்சு. 0 + 2 + 6 8/3 8/3 அப்படின்னு சொன்னா 2.6. ஸோ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வுக்கு வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5. இதே வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம்க்கு வெயிட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2.6. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. ஓகேவா? 5ஓட பாதி வந்து 2.5. பாதிக்கு பாதி டைம் வந்து கம்மியாகுது. எந்த ஷெட்யூலிங் யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இருக்கிறதுலேயே எந்த ஷெட்யூலிங் அல்காரிதம் நல்ல அல்காரிதம், எது ஆப்டிமல் அல்காரிதம்னு கேட்டாங்கன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த ஆப்ஷன் C 5 and 2.6 ஆன்சர்.